ஓம் ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் திருக்கோயில். இந்த திருத்தலம் அமைந்திருக்கும் இடம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலின் ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அது நிஜமாகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த கோயிலை 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழன் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோயிலினுடைய தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அடுக்கு நந்தியாவட்டை ஆகும். இதனுடைய குலம் தீர்த்த குலம் எதுனா தேவ புஷ்கரணி தீர்த்த குலம் ஆகும். இந்த கோயிலுக்கு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திவ்ய தேசத்திற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா 4000 திவ்ய பிரபந்தம் இசையோடு நடைபெற்ற ஸ்தலமாகும். மன்னாத முனிகள் மற்றும் ஆலவந்தான் அவதார ஸ்தலமாகும். இந்த மகா கோயிலில் மகா சம்போஷ்ண வைபோகம் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெற்றது. இங்கிருக்கும் குருக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு தீர்த்தங்களை குடங்களில் எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்த ஸ்ரீ வீரநாராயண பெருமாளுக்கும் ஸ்ரீ மரகதவல்லி தாயாருக்கும் அபிஷேகங்கள் செய்து அலங்காரம் செய்து ஆரத்தி எடுத்தார்கள். இதை அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் கண்டு களித்து சந்தோஷமடைந்தார்கள். அதன் பிறகு இந்த கோவிலில் இருக்கும் வீரநாராயண பெருமாளையும் ஸ்ரீ மரகதவல்லி தாயாரையும் பக்தர்களின் பார்வைக்காக மண்டபங்களில் வைத்திருந்தார்கள். அவற்றை பக்தர்கள் தினம் தரிசித்து அருள்பாலித்து மக்கள் புண்ணியமடைந்தார்கள். இன்னும் இந்த கோயிலை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் காட்டுமன்னார் கோயிலுக்கு சென்று இந்த கோயிலை கண்டு இறைவனை தரிசனம்